சங்கீதம் 146. இந்த அதிகாரத்துல ஒரு வசனத்தை அழகா நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அது என்னன்னா, யார் மேல நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும், யார் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மளுக்கு தெளிவா உணர்த்துறார். யார் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவா சொல்றாரு. அப்படின்னா யாரை நம்ம நம்பணும், நம்முடைய நம்பிக்கையா யாரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் பேர்ல நம்மளுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி யாரு யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யாக்கோபு பெரிய செல்வந்தன் தான். ஆனா ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவன் என்ன பண்றான்னா, ஒரு கோலோடையும் ஒரு தடியோடையும் மாத்திரம் அவனுடைய இடத்தை விட்டு அவர் புறப்பட்டு ஓடி போறாரு. ஆனா அவர் போகும்போச்சுல பார்த்தா ஒரு கோலும் ஒரு தடியும் தான் அவர் எடுத்துட்டு போறாரு. ஆனா அவர் திரும்ப வரும்போச்சுல 2 பரிவாரங்களோடு அவர் திரும்ப வரார். அப்படிப்பட்ட யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கடைசி பரியந்தம் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.